அது மாத்திரமல்ல, வாசிப்போம். ஓசியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 8வது வசனம். தனக்கு நான் தானியத்தையும் திராட்சை ரசத்தையும் எண்ணெயையும் கொடுக்கிறவர் என்றும், தனக்கு நான் வெள்ளியையும் பொன்னையையும் பெருக பண்ணுகிறவர் என்றும் அவள் அறியாமல் போனாள். அருமையானவர்களை கவனியுங்கள். தனக்கு நான் தானியத்தையும் திராட்சை ரசத்தையும் எண்ணெயையும் கொடுக்கிறவர் என்று அவள் அறியாமல் போனாள். ஓகே, அடுத்து சொல்றாரு, வெள்ளியையும் பொன்னையையும் தனக்கு நான் பெருக பண்ணுகிறவர் என்று அவள் என்ன செய்யாமல் போனாள்? என்ன செய்யாமல் போனாள்? அறியாமல் போனாள். இங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் பாவம் செய்து கீழ்ப்படியாமல் போன போது தேவன் துக்கப்பட்டு இப்படி சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். சரி, கர்த்தர் யார்? கர்த்தர் யார் என்பதை இந்த வசனத்திலிருந்து இப்பொழுது நாம் அறிந்து கொள்ளப் போகிறோம். ஏன் அறிந்து கொள்ளப் போகிறோம்? நாம் எல்லா ஆசீர்வாதங்களை எவ்வாறு பெற்றுக்கொள்கிறோம்? தேவனை அறிகிற அறிவின் மூலமாக. தேவனை அறிகிற அறிவின் மூலமாய்த்தான் எல்லா ஆசீர்வாதங்களும் நம்முடைய வீட்டுக்கு என்ன செய்கிறது? வருகிறது. சரி, இந்த வேத வசனத்தில் நாம் பார்ப்போம். கர்த்தர் யார்? கர்த்தர் யார் தெரியுமா? இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, தானியத்தையும் திராட்சை ரசத்தையும் எண்ணெயையும் கொடுக்கிறவர். பிடுங்குகிறவர் கிடையாது, கொடுக்கிறவர். கர்த்தர் யார்? கொடுக்கிறவர். எதை கொடுக்கிறவர்? தானியத்தை, திராட்சை ரசத்தை, எண்ணெயை அவர் என்ன செய்கிறவராம்? கொடுக்கிறவராம். பிறகு சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் யார்? வெள்ளியையும் பொன்னையையும் என்ன செய்கிறவர்? என்ன செய்கிறவர்? அந்த 1 கிராமை பிடிங்கிறவர். உனக்கு எதுக்கு? அது கழுத்துல காதில் இருக்கக்கூடாது. உனக்கு பரலோகம் வரணும் ஆசை இல்லையா? பிடிங்கி காணிக்கப்பட்டிக்கல போட்டுரு அப்படின்னு சொல்றவர் அவரு. அப்படி சொன்னாலும் கொடுக்க ரெடி. அப்படி சொன்னாலும் கொடுக்க ரெடி. கொடுத்தா இதை விட டபுள் மடங்கு வரும். ஆமென். இந்த 10 பவுன் அள்ளி அங்க போட்டா 100 பவுன் வந்துடும். அவர் கொடுக்க சொல்றாருன்னா ஏதோ ஒன்று ரெடி பண்ணிட்டு தான் செய்யறாரு, கொடுக்க சொல்றாரு. அதனால எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனா இங்க நான் அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா, வெள்ளியையும் பொன்னையையும் அவர் கொடுக்கிறவர் மட்டுமல்ல, வெள்ளியையும் பொன்னையையும் அவர் பெருக பண்ணுகிறவர். நம்ம கிறிஸ்தவ மக்கள் தான் அதெல்லாம் கூடாதுன்னு உட்காந்துட்டு இருக்கோமே 30 வருஷமா. வெள்ளி 1 கிராம் வீட்டுக்குள்ள இருக்கக்கூடாது பிரதர், பொருளும் போக முடியாது. அப்புறம் இதை அவர் கொடுத்து தொலையணும். இதற்கு அவர் பெருக பண்ணணுன்ற. கர்த்தர் யார் என்பதை சத்திய வேதத்திலிருந்து கற்றுக்கொள்ளுங்கள். அங்க இங்க 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 அங்க அங்க எனக்கு தேவையில்லை, எனக்கு கர்த்தர் போதும். கர்த்தர் என்ன சொல்றாரு? எனக்கு போதும். கர்த்தர் சொல்றாரு, நான் தான் உனக்கு தானியத்தையும் எண்ணெயையும் திராட்சை ரசத்தையும் கொடுக்கிறவர். அதாவது உன் உணவுக்கு தேவையான எல்லாவற்றையும் என்ன செய்யறவர்? கொடுக்கிறவர். அடுத்து சொல்றாரு, வெள்ளியையும் பொன்னையும் நான் உனக்கு என்ன செய்வேன்? இந்த அறிவு உனக்கு இல்லையா அப்படின்னு கேட்கிறாரு இஸ்ரவேல் மக்களை பார்த்து. நான் தான் இதை உனக்கு கொடுக்கிறவர், நான் தான் இதை உனக்கு பெருகப்படுகிறவர் என்பதை அவள் அறியாமல் போனாள். அறியாமல் போனாள் என்று கர்த்தர் இங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்ப கர்த்தர் தான் எதை கொடுக்கிறாரு? திராட்சை ரசத்தை, தானியத்தை, எண்ணெயை அவர் கொடுக்கிறாரு. அப்ப கர்த்தர் எதை கொடுக்கிறாரு? வெள்ளியையும் பொன்னையும் கொடுக்கிறாரு. அப்ப யார் கொடுக்க மாட்டா? பிசாசு கொடுக்க மாட்டான். யார் கொடுக்க மாட்டா? பிசாசு கொடுக்க மாட்டான். பிசாசு. அப்ப வெள்ளியும் பொண்ணு யாருடையது கிடையாது? பிசாசோடது கிடையாது. நம்ம என்ன நினைச்சு வச்சிருக்கிறோம்? வெள்ளியும் பொண்ணு பிசாசோடையது பிரதர். வெள்ளியும் பொண்ணு யாருடையது? எந்த பைபிள்ல போட்டிருக்குது? கர்த்தருடையது. எல்லா வெள்ளி எல்லா பொண்ணும் கர்த்தருடையது. கர்த்தர் அதை தம்முடைய பிள்ளைகளுக்கு என்ன செய்கிறார்? கொடுக்கிறார். ஒரு நோக்கத்துக்காக என்ன செய்கிறார்? அவர் அதை கொடுக்கிறார். ஆமென். அது மாத்திரமல்ல, கர்த்தர் இங்கே அவர் சொல்லுகிறார், அவள் அறியாமல் போனாள். என்ன செய்யாமல் போனாள்? அறியாமல் போனாள். யாரை அறியாமல் போனாள்? என்னை அறியாமல் போனாள். அதாவது ஐஸ்வரியத்தின் தேவனாகிய என்னை, ஐஸ்வரிய சம்பனராகிய என்னை, வானத்துக்கு பூமிக்கும் சொந்தக்காரராகிய என்னை அவள் அறியாமல் போனாள்.
என்று அவர் இங்கே சொல்லுகிறதை நான் பார்க்கிறோம். தானியத்து திராட்சரசத்தையும் கொடுக்கிற என்னை அவள் அறியாமல் போனாள், வெள்ளியும் பொன்னையும் பெருக பண்ணுகிறவராகிய என்னை அவள் அறியாமல் போனாள் என்று கர்த்தர் இங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். எனவே அநேக கிறிஸ்தவ விசுவாசிகள் வாழாமல் போனதுக்கு காரணம் என்னவென்று சொன்னால், ஐஸ்வர்யத்தின் தேவனை அறியாமல் போனதுதான் காரணம். இன்னைக்கு அநேக கிறிஸ்தவ விசுவாசிகள் 25 வருஷம் சபைக்கு போயும் ஒன்றும் இல்லாமல் தொடச்சு கட்டிக்கிட்டு, அப்படியே பீத்த செருப்பு போட்டுக்கிட்டு, ஜிப்பா ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு, அப்படியே கஞ்சிக்கு வழி இல்லாமல் கருமாயப்படுறதுக்கு காரணம் என்னன்னா, கர்த்தர் யாருன்னு இவங்களுக்கு என்ன செய்யல, தெரியல. கர்த்தர் யாருன்னு விளங்கல. கர்த்தர் எப்படிப்பட்டவர், கர்த்தர் இன்னார், அவர் கல்வாரி சிலுவையில் எனக்காக என்ன செய்து முடித்திருக்கிறார், எதை அவர் சம்பாதித்து வைத்திருக்கிறார், எதை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார் என்பது இவங்களுக்கு என்ன செய்யல, விளங்கல. சபையிலையும் இப்படிலாம் போதிக்கிறதும் கிடையாது. ஏழ்மையவே போதிச்சு தரித்திரத்தையே போதிச்சு பாஸ்டும் தரித்திரத்தில் உட்கார்ந்துருக்கிறாரு. விசுவாசிகளும் போ, எங்கிட்ட பைபிள் அச்சடிக்கிறது, எங்கிட்ட சுவிசேஷம் அறிவிக்கிறது, எங்கிட்ட பெரிய சபையை கட்டுறது இருக்கீங்களா? இருந்தா தானே கர்த்தர் எதை விரும்புகிறார், என்ன செய்யணும், கவனிக்க வேண்டும். எனவே ஒவ்வொரு நாளும் சத்திய வேதத்திலிருந்து உங்கள் தேவனை அறிந்து கொள்ளுங்கள். பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க. ஒவ்வொரு நாளும் பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க. ஒவ்வொரு நாளும் சத்திய வேதத்திலிருந்து உங்கள் தேவனை யார் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஆமென். கர்த்தர் யாருன்னு கேட்டு சொல்லுங்க. அப்படி இங்க ஒரு தீர்க்கதரிசி போய் கேட்கக்கூடாது. அவருக்கே தெரியல, பாவம், என்னதான் சொல்லி விட்டுறாரு. அதனால நல்லா வீடை பூட்டிக்கிட்டு, ரூமை பூட்டிக்கிட்டு நல்லா உட்காந்து மணி கணக்கில் வாசிங்க. கர்த்தர்கிட்ட ஜெபம் பண்ணிக்கிட்டே கேளுங்க. கர்த்தாவே அறிந்து கொள்ள எனக்கு உதவி செய்யும், நீர் யார் என்பதை எனக்கு வெளிப்படுத்தும், நீர் எப்படிப்பட்ட தேவன் என்பதை எனக்கு வெளிப்படுத்தும் கர்த்தாவே. நான் வாழ விரும்புகிறேன், மக்களை வாழ வைக்க விரும்புகிறேன். எப்படிப்பட்ட புனிதமான ஆசைகள் பாருங்க. நான் வாழ விரும்புகிறேன், மக்கள் வாழணும். கர்த்தாவே இதுக்கு ஒரே வழி என்னன்னா, உண்மை நான் அறிந்து கொள்ள வேண்டும். எங்க அறிந்து கொள்ள வேண்டும்? சத்திய வேதத்தில் அறிந்து கொள்ள வேண்டும். எனவே எல்லா நேரத்தையும் காலத்தையும் ஒதுக்கி நான் தேவ சமூகத்தில் உட்கார்றேன், உடைய வார்த்தையை நான் தியானிக்கிறேன், மணிக்கணக்கில் உடைய வேதத்தை வாசிக்கிறேன். நீர் யார் என்பதை எனக்கு வெளிப்படுத்தும், நீர் யார் என்பதை நான் அறிந்து கொள்ள விரும்புகிறேன். அதனால தான் புதிய ஏற்பாட்டை சொல்லப்பட்டிருக்கிறது, உம்மை இன்னார் என்று அறிந்து கொள்ளும்படி பிரகாசம் உள்ள மனக்கண்களை தரும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆமென். எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே நிரப்பும் என்று கொலோசியர்கள் நிருபத்திலே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். உம்முடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே நிரப்பும். அப்ப கர்த்தருடைய சித்தம் என்ன? நாம இந்த பூமியில ஓட்டாண்டிகளாக, கடன்காரர்களாக, ஒண்ணும் இல்லாம தொடர்ச்சி கட்டிகளாக இருப்பது தான் தேவனுடைய சித்தமா? இல்ல. அவர் ஐஸ்வர்ய சம்பன்னர். அவருடைய பிள்ளைகளாகிய நாமும் இந்த பூமியிலே அவருக்காக, அவருடைய நாம மகிமைக்காக ஐஸ்வர்யவான்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய திட்டம். அதனால தான் கர்த்தர் ஆபிரகாம் ஆசீர்வதிச்சாரு, ஈசாக் ஆசீர்வதிச்சாரு, யாக்கோப் ஆசீர்வதிச்சாரு. 12 கோத்திரம் இஸ்ரவேல் மக்களை கர்த்தர் செஞ்சாரு, ஆசீர்வதித்தார். அதனால தான் கர்த்தர் வெள்ளியும் பொன்னையும் கொடுத்து அனுப்புறாரு. வெள்ளி உடைமைகளையும் பொன் உடைமைகளையும் கர்த்தர் கிடைக்க பண்ணினார், தயவு கிடைக்க பண்ணினார். வெள்ளியோடு பொன்னோடு புறப்பட பண்ணினார், தயவு கிடைக்க பண்ணினார் என்பதை இங்கே நாம் பார்க்கிறோம். அப்ப கர்த்தர் யார் என்பதை சத்திய வேதத்திலிருந்து புரிந்து கொள்ளுங்கள். அவர் தானியத்தையும் திராட்சரசத்தையும் எண்ணெயையும் நமக்கு கொடுக்கிறவர், பிசாசு கிடையாது. வெள்ளியும் பொன்னையையும் நமக்கு அவர் செய்கிறவர், பெருக பண்ணுகிறவர். பிசாசு பெருக பண்ணவே மாட்டான். ஆமென். ஆகவே ஒவ்வொரு நாளும் சத்திய வேதத்திலிருந்து உங்கள் தேவன் யார் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். அறிந்து கொள்ள நீங்கள் வாழ்ந்து சுகமாய் இருப்பீர்கள். ஆமென்.